ஊரில் உள்ள குடிகாரர்கள் எல்லாம் ஓரிடத்தில் கூடி தங்கள் உரிமையை நிலைநாட்ட போராடும் சினிமா காட்சி இது. ரோபோ சங்கர் நகைச்சுவைக்காக செய்த இந்த உரிமை போராட்டத்தை நிஜத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கர்நாடக தேசத்தின் கட்டிங் பிரியர்கள். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் குளிர்கால சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. பொதுவாக சட்டமன்றம் நடைபெறும் வளாகத்திற்கு வெளியே பல அமைப்புகள் தங்களது கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்துவது வழக்கம். அப்படித்தான் சம்பவத்தன்று கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வெளியே சாமியானா பந்தல் போட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் 100க்கும் மேற்பட்ட குடிமகன்கள். கர்நாடக மத்தியபார பிரியர் சங்கಕ್ಕೆ ಬೇಕೇ ಬೇಕು ನ್ಯಾಯ ಬೇಕು ಬೇಕೇ ಬೇಕು ನ್ಯಾಯ ಬೇಕು. அரசுக்கும் சமுதாயத்திற்கும் எதிராக கோஷங்களை எழுப்பிய மதுப்பிரியர்களின் மாபெரும் போராட்டம் அடுத்த சில மணி நேரங்களில் இன்டர்நெட்டில் வைரலாகி இருக்கிறது. இதையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகாவின் தொழிலாளர் துறை அமைச்சர் சந்தோஷ் லாடி வந்திருக்கிறார். அப்போது அவரிடம் மதுப்பிரியர்கள் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். முதலாவதாக, ஃபாரினில் சாக்லேட் பிரியர்களுக்கு சாக்லேட் டே, ஐஸ்கிரீம் பிரியர்களுக்கு ஐஸ்கிரீம் டே என கொண்டாடுவது போல டிசம்பர் 31ஆம் தேதியை மது பிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல குடிகாரர்கள் என கேவலமாக கூப்பிடாமல் மதுப்பிரியர்கள் என மரியாதையாக அழைக்க வேண்டுமாம். அதோடு குடித்துவிட்டு யாராவது இறந்தால் அவரது குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தவர்கள் மிகவும் ரோஷமாக, மக்கள் பணம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களைப் போலவே குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியவர்களிடம் சாலைகளில் நின்று வசூல் செய்த பணத்தில் இருந்து கொடுத்தால் போதுமாம், அதோடு மாப்பிள்ளைக்கு தண்ணி அடிக்கும் பழக்கம் இருக்கிறது என சொல்லி வருகிற திருமண வரன்களை எல்லாம் உள்ளூர் பூமர் அங்கிள்கள் புஸ்வானமாக்கி விடுவதால் குடிகாரர்களை திருமணம் செய்யும் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு பெருநிறுவனங்கள் கல்லூரிகளில் இருப்பது போல அனைத்து பார்களுக்கும் வெளியே ஒரு ஆம்புலன்ஸை தயாராக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்படி 10 அம்ச கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல அதை கேட்ட அமைச்சரோ வாய் மூடிக்கொண்டு சிரித்தவாறே வாக்குறுதி கொடுத்துவிட்டு நகர்ந்திருக்கிறார்.